லைவ் அப்டேட்டு அருணுடைய அப்பா வந்து வேறு லெவல். சௌந்தர்யாவுக்கு வந்து நீதி கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் சொல்லியிருப்பான் இல்லையா, டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இப்படியே அந்த பைப் எடுத்து அப்படியே அடிச்சுட்டு நான் வந்து ஜெயிலுக்கு போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து ஒரு கோபமாக ஒரு எச்சத்தனமாக இப்படி ஒருத்தன் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? அவங்க பாட்டில் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் இவனுக்கு எவ்வளோ காண்டு பாருங்கள் சௌந்தர்யா மேலே அப்படின்னு நம்மெல்லாம் வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து உள்ளே போய் என்னென்னா நம்ம அருணுடைய அப்பா வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அதை கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சிருச்சுடா, அவன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பதிய வச்சார்ல, அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பாப்பா சவுண்டு டான்ஸ் ஆடும்போது அதை பார்த்துட்டு ஒரு தடவை வந்து சொன்னார். அடுத்து வந்து அருண் ஆக்டிவிட்டியை பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ நான் ஏதாவது பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இது வந்து உச்சம். இது வந்து எல்லா விஷயத்தையும் விட நான் வந்து இந்த மாதிரி அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்து நான் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன், அவங்கள அடித்து கொன்றுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு உச்சத்தில் வந்து பேசுகிறது. ஆனால் அந்த விஷயம் வந்து ரிஜிஸ்டரே ஆகலை. அந்த விஷயம் இந்த மாதிரி இவர் அடித்து கொண்டுருவோம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரிஜிஸ்டர் ஆகலை. அருண் வந்து யதார்த்தமாக அந்த பொம்மையை கழுத்தை திருகணும் அப்படின்னது ஒருத்தவங்களால் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி மஞ்சரியை வச்சு கிழிச்சார். அதான் ஒருத்தவங்க செய்கிற விஷயம் வந்து ரிஜிஸ்டர்ஸ் பண்ணப்பட மாட்டேங்குது. ஏன்னா அது வந்து பெரிய விஷயம், அது வந்து பண்ணலை. ஆனால் இன்னொருத்தன் யதார்த்தமாக பண்ணுற விஷயம், சாதாரணமாக சொல்கிற விஷயம், அது வந்து ஒரு பெரிய விஷயமாக ரிஜிஸ்டர் ஆக்கப்படுது ஒருத்தவங்களால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சரியை வச்சு கிழிச்சாலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்ணியன் என்னென்னா தான் ரொம்ப நல்லவன் உத்தமன் அப்படிங்கிற மாதிரி இந்த 1 ஹவர் ஷோவில் எல்லாம் அப்படி தான் தெரியுது. அவன் அப்படியே ரொம்ப நீதிக்காக போராடுறவன், அப்படியே கேமுன்னா ஃபயர் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி அவன் பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தை. அதே மாதிரி தீபக் அண்ணனை வந்து அந்த லேபர் அந்த இதில் வந்து சொன்னார். அது அவர் கேட்ட கேள்விக்கு தீபக் அண்ணன் வந்து பதில் சொன்னார்னு வைங்களேன். ஆனாலும் இந்த இடத்துல சௌந்தர்யாவுக்காக ஒரு பெண்ணை அவங்க ஒரு சண்டையில் கொன்றுவேன்னா பரவாயில்லைங்க, டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்து கொன்றுவேங்கிறேன். அப்போ இவன் எவ்வளோ ஒரு 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 ஒருத்தனாக இருப்பான் பாருங்கள், ஒரு கேவலமானவனாக இருப்பான்னு பாருங்கள். அவனுடைய மோத்திரையை வந்து கிழிச்சது வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.